இன்றைக்கி பவித்ரா மார்னிங் வந்து ட்ரெஸ் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து பண்ணோடனே சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. உடனே பவித்ரா எல்லாரும் நீ ரொம்ப மாடர்னாக இருக்கடின்னு எல்லா கேர்ள்ஸும் சொல்லிவிடுவாங்க. பாவங்க அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிட்டு செம்மையாக நின்ன பொண்ணை ராஜமாதான்னு சொல்லி ஒரு கோணு கிளவியாக மாற்றினாங்க. சரி அதுதான் பரவாயில்ல, நான் முடியெல்லாம் நரைக்க வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஜாக்லின் அவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லாவே இல்லடி, நல்லா இப்படி பண்ணாதடி, ரொம்ப மாடர்னாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவித்ராவும் அந்த கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலே பவித்ரா இந்த இடத்துல பாராட்டணும். எப்படி பாய்ஸ் வந்து அவங்க வந்து ஷேவ் பண்ணுறது வந்து அவங்க ரொம்ப யோசிச்சு ஷேவ் பண்ணுறாங்களோ அதை விட கஷ்டம்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு ஃபீமேலாக இதை சொல்கிறேன். ஒரு யங் கேர்ள் வந்துட்டு நரைச்ச முடியெல்லாம் வச்சுட்டு மேக்கப் பண்ணி நிற்கிறதுங்கிறது உண்மையிலே நம்ம அவங்கள பாராட்டணும். முன்னாடி அன்ஷிதா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இவங்களும் வந்துட்டு பவித்ராவும் ஒரு ரோலில் கொடுத்தா தன்னோட ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க சீரியல்ஸில். ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க இப்படி ஒரு ஓல்டு கெட்ட போட்டது கண்டிப்பாக பவித்ராவை பாராட்டியே ஆகணும். எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.